அனைவருக்கும் வணக்கம். முருகனுடைய பூஜை செய்யும் போது எந்தெந்த உயிரினம் நம்முடைய இல்லத்திற்கு வரும் மற்றும் அதோடைய காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே ஒரு பதிவு நான் கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு உயிரினம் சொல்லி இது வரலாமா, இது என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதற்கான பதிவுகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு உயிரினம் வருகின்றது, அதாவது வாயில்லாத ஜீவன் நம்மளுடைய இல்லத்திற்கு வருகின்றது அப்படின்னா அந்த இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் இருக்க போய் தான் நம்மளுடைய இல்லத்திற்கு வரும். அதாவது நிறைய பேர் வீட்டில் பசுமாடு வரும் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பசுமாடு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் பசுமாடு நம்மளுடைய இல்லத்திற்கு வரும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கின்றது, இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கின்றது அப்படின்னா பசுமாடு கட்டாயமாக இல்லத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதே போல் நம்மளுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு பூஜை செய்யும் போதும் அல்லது நம்ம இல்லத்தில் தினமும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யும் போதும் பல்லி சத்தம் கொடுக்கும். அந்த பல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பல்லி சின்னதாக இருக்கும், இன்னொரு பல்லி ராஜபல்லின்னு சொல்லுவாங்க, அதாவது பெரிய பல்லி. அந்த பல்லி பார்த்திங்கன்னா வருவது ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பல்லி நீங்கள் யாரும் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த பல்லி எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அந்த பல்லி பார்த்திங்க அப்படின்னா ராஜபல்லி, அதாவது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பல்லியை விட அது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். அந்த பல்லி வருவது ரொம்ப நல்லது. அந்த பல்லி நீங்கள் வெளியே பார்த்தா கூட நல்லதான். அந்த பல்லி எதற்காக நம்மளுடைய இல்லத்தில் இருக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் குலதெய்வத்தோட அருள் இருக்கின்றது அப்படின்னு ராஜபல்லி நம்மளுடைய இல்லத்தில் இருக்கும். மற்றும் சாதாரணமாக இருக்கிற பல்லியும் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கும். இல்லத்தில் குலதெய்வத்துடன் அருள் இருக்கின்றது அப்படின்னா பல்லி சத்தம் கட்டாயமாக கேட்கும், அதாவது கவுளி சத்தம் கேட்கும். நீங்கள் பூஜை செய்யும் போது சத்தம் கேட்கும். இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இந்த இரண்டிற்குமே பார்த்தீங்க அப்படின்னா பல்லி சத்தம் மிகவும் முக்கியம். இப்போ இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய மனசுக்கு ரொம்ப பிடித்தது, அதாவது முருகனாக இருக்கலாம், மற்ற அம்மனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், இந்த மற்ற தெய்வங்கள் இருக்கலாம். அது இஷ்ட தெய்வம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் உங்கள் குலத்திற்கான தெய்வம், உங்களுடைய வம்சத்திற்கான தெய்வம், அதாவது அடுத்தடுத்த வம்சம் நமக்கு உருவாகுவதற்காக நம்மளுடைய குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நமக்கு துணையாக இருப்பாங்க. குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கின்ற தெய்வம் குலதெய்வம். அது நம்மளுடைய முன்னோர்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது எத்தனை கடவுள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரே ஒரு தெய்வம் மட்டும் அதிகமாக ரொம்ப பிடித்திருக்கும், அதுதான் நம்மளுடைய இஷ்ட தெய்வம். அந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வம் எப்படியோ அதே போல தான் அந்த தெய்வம். நம்மளுடைய குலதெய்வம் எப்படி குலத்தை காக்குமோ அதே போல் இஷ்ட தெய்வம் நம்மளுக்காக இருப்பாங்க, துணையாக இருப்பாங்க, நம்மளை காப்பாங்க. இந்த இஷ்ட தெய்வம் குலதெய்வம் ரெண்டும் ஒன்று தான். அதாவது குலதெய்வம் எப்படி நம்ம இல்லத்திற்காக காப்பதற்காக அவங்க எப்படி துடிப்பார்களோ அதே போல தான் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வமும் நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவர்களும் அங்கே துடிக்க தான் செய்வாங்க. ஏன்னா இஷ்ட தெய்வம் நம்மளுடைய மனசில் பிடித்த தெய்வம். நம்ம அவங்க மேலே உயிரே வச்சுருப்போம். குலதெய்வங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். அவங்களுடைய கடமை, குலதெய்வம் அவங்களுடைய கடமை நம்ம குடும்பத்தை காக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இஷ்ட தெய்வங்கிறது நம்ம உயிராக இருக்கிறது, அந்த கடவுளை அதிகமாக நம்ம நேசிக்கிறது. நம்ம அதிகமாக நேசிக்கிறதுனால அந்த கடவுள் நம்மளே நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இருக்கும்போது குலதெய்வம் எப்படி நம்ம குடும்பத்தை காக்கணும், எவ்வளோ கடமைகள் எவ்வளோ பொறுப்புகள் குலதெய்வத்திற்கோ இருக்கோ அதே தான் பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்திற்கும் இருக்குது. இஷ்ட தெய்வம் நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வழிபாடு செய்கிறதுனால உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்திற்கே அவங்க துணையாக இருப்பாங்க. சரிங்களா? அதனால் பல்லி சத்தம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருள் இருந்தது அப்படின்னா பல்லி சத்தம் கேட்கும். அதே போல் இஷ்ட தெய்வத்தோட அருள் இருக்கும்போதும் பல்லி சத்தம் கேட்கும். ஏன்னா அவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இரண்டு கண்கள் மாதிரி, ஒன்று குலதெய்வம் ஒன்று இஷ்ட தெய்வம். ஏன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நமக்கு நல்லது செய்வாங்க. அதே போல் எதுனா ஒன்றுன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றும் போல தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு விதிப்படி நமக்கு ஒரு சிலது நமக்கு நடக்கும். எல்லா நாளுமே எல்லாராலுமே சந்தோஷமாக இருக்க முடியாது இல்லையா? நம்ம என்னதான் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டாலும் நமக்குன்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் மோசமாக ஒரு சுச்சுவேஷன் அமையும் போது அவங்க பார்த்தீங்கன்னா அதை ஓரளவு கொஞ்சம் கம்மி பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையை கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறது யார் அப்படின்னா நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் மற்றும் குலதெய்வம் தான். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா மன்றாடுவாங்க, அதாவது மும்மூர்த்தி தேவர்களிடம் போய் போராடுவாங்க அப்படிங்கிறது கதைகளில் இருக்கின்றது.
எந்த அளவுக்கு வந்து குலதெய்வம் போராடுவாங்களோ, அதே அளவுக்கு நம்மளுடைய இஷ்ட தெய்வம் போராடுவாங்க. நம்மளை காப்பதற்காக அப்படிங்கிறது இருக்கு. அதனால தான் இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தலைக்கு வர்றது தலைப்பாரோட போச்சு அப்படிங்கிறது சொல்லுவாங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தோட அருளோட தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, பல பிரச்சனைகள் வந்து குறையும். அவர்கள் எப்போதுமே துணையாக இருப்பாங்க. அப்படி அவங்க துணையாக இருக்கும்போது, அவர்களுடைய அதாவது சிம்ப்டம்ஸ் அதாவது அவங்க வந்து எப்படி நம்ம வீட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வதா அந்த உயிரினத்தை வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதாவது பல்லிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மிக சிறப்பான ஒரு உயிரினம் பார்த்தீங்கன்னா பல்லி தான். பல்லி அதனால தான் நம்ம கொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நம்ம தெரியாம வந்து பல்லிய கொன்னுட்டா கூட அது நமக்கு வந்து பாவத்தில போய் சேரும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதனால தான் இந்த பல்லிக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தெய்வத்தோட அம்சம் பார்த்தீங்கன்னா நிறைவாக இருக்கிறது பல்லிக்கு. அதனால பல்லி நம்ம இல்லத்தில் இருக்கின்றது, சத்தம் கொடுக்கின்றனாலே நமக்கு மிகவும் நல்லது. நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குருவிகள். இந்த குருவிகள், அணில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. தெய்வீக கடாட்சம் இருக்கிற வீட்டுக்கு தான் குருவிகளும் மற்றும் அணில்களே வரும். இந்த அணில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனின் அம்சம் கூட சொல்லலாம். சிவன் இருக்கிற இடத்துல அணில் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதாவது முருகனுடைய வழிபாடும் செய்தாலும் சரி, சிவனை கும்பிட்டாலும் சரி அணில் வரும். கட்டாயமாக அணில் பார்த்தீங்கன்னா வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கின்றது. அடுத்து குருவிகள். குருவிகள் வந்து லக்ஷ்மி இருக்கும் இடத்தில், இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் வந்து குருவிகள் வந்து கூடு கட்டும். அதே போல வந்து அந்த உயிரினம் வருவதற்கான காரணம் நிறைய இருக்கின்றது. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சம் மற்றும் குலசாமி மற்றும் வந்து இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க அப்படின்னாலும் குருவிகள் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு வந்து அடுத்த தலைமுறை, அடுத்த வம்சம் உருவாக போகுது அப்படின்னாலும் வீட்டுக்கு வந்து குருவிகள் வந்து கூடு கட்டும். அதாவது அடுத்த தலைமுறை வந்து அவங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது வந்து குழந்தை பிறக்கலாம். இந்த மாதிரி இருந்தா கூட குருவிகள் வந்து கூடு கட்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன எறும்புகள். அதாவது கருப்பு எறும்பு, பிள்ளையார் எறும்பு சொல்லுவாங்க இல்லையா? அந்த எறும்பு குட்டி எறும்பு, அதாவது கட்டெறும்பு கிடையாது. குட்டி குட்டி எறும்பு வருது அப்படின்னா, இல்லத்தில் வந்து குலதெய்வம் இருக்கிறாங்க, இஷ்ட தெய்வம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அந்த எறும்பு பேரு பிள்ளையார் எறும்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த எறும்பு வந்து தெய்வீக கடாட்சம் இருக்கிற வீட்டுக்கு தான் அது வரும். அந்த எறும்பு வருவதனால என்ன பலன் அப்படின்னா, அந்த எறும்பு வந்தா நம்ம இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது காரணம். மற்றும் அதே போல அந்த இல்லத்திற்கு வந்து அந்த குட்டி குட்டி எறும்பு வருது அப்படின்னா, அந்த இல்லத்தில் வந்து செல்வம் சேரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். உங்க வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு வரப்போகின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி, பட்டாம்பூச்சி இதெல்லாம் வந்தது அப்படின்னா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கின்றது. பட்டாம்பூச்சி வந்தது அப்படின்னா, அதே போல வந்து வெட்டுக்கிளி பச்சை நிறத்தில் வருகின்றது அப்படின்னா, இல்லத்தில் தெய்வீக கடாட்சம் இருக்கு மற்றும் உங்க இல்லத்தில் வந்து பணம் சேரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். பச்சை வெட்டுக்கிளி வந்து அடிக்கடி வீட்டுக்கு வராது. அது வந்து நீங்க நல்லா சிறப்பா பூஜை எப்போ பண்றீங்களோ அப்போ மட்டும்தான் வரும். அது ஒரு தெய்வீக ஒரு வெட்டுக்கிளின்னே சொல்லலாம். ஏன்னா வெட்டுக்கிளி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீட்ல வந்து ஃபுல் பாசிட்டிவ் வைப் எப்போ இருக்கோ அப்போ தான் அது வரும். எந்த நேரம்லாம் வராது. நல்ல ஒரு மங்களகரமான நாள் அன்று வீட்ல நல்ல ஒரு நிறைவா வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. நேர்மறை ஆற்றல் இருக்கு. தெய்வம் அந்த இல்லத்தில் வந்து குடி இருக்குது அப்படின்னா தான் பச்சை வெட்டுக்கிளிலாம் வரும். அது வந்தால் ரொம்ப நல்லது. வந்துச்சுன்னா உங்களுக்கு பணமும் சேரும். இல்லத்தில் வந்து தெய்வீக கடாட்சமும் இருக்கின்றது அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாம்பூச்சி வருது அப்படின்னு, அதாவது எந்த நிற பட்டாம்பூச்சியாக இருக்கலாம். வெள்ளை, கருப்பாக இருக்கலாம். ஏன்னா பட்டாம்பூச்சி நிறையா இருக்குல்ல, அந்த தட்டான் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. மழை பெய்யும்போது கூட வரும். அந்த பட்டாம்பூச்சி எல்லாமே வருது ரொம்ப நல்லது. தெய்வீக கடாட்சம் இருக்கிற இடத்துல தான் பட்டாம்பூச்சி வரும். குலதெய்வம் இருக்கிற இடத்துல தான் பட்டாம்பூச்சி வரும். முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் செய்தாலும் பட்டாம்பூச்சி வரும். சித்தர் வழிபாடு நீங்கள் செய்தாலும் பட்டாம்பூச்சி வரும். இந்த பட்டாம்பூச்சி வருவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இல்லத்தில் வந்து சுபிட்சம் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நாய். நாய் வருது வீட்டுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பூனை வருது அப்படிங்கிறது சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல், ஏன்னா நீங்கள் அதை வளர்க்கலை, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலே அது இல்லை, எங்கேயோ இருந்து அந்த பூனையோ அந்த நாய் வருது அப்படின்னாலும் ரொம்ப நல்லதான், ஒன்றும் தவறு கிடையாது. அது வந்தது அப்படின்னா சாப்பாடு கொடுங்க. பூனைக்கு பால் கொஞ்சம் ஊற்றுங்க. நாய் வந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. ஏன்னா நாய் வந்து பைரவரோட சொரூபம், பைரவருடைய வாகனம். அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாய் வருவது ரொம்ப நல்லதுதான். வந்தது அப்படின்னா ஒரு வாய் சோறு பட்டால் கூட போதும், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதே போல் தான் பூனை வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க. சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லை சாப்பிடலாம் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வருவது ரொம்ப நல்லதான், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு பற்றி கேட்டிருந்தீங்க.
பாம்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இல்லத்திற்கு வருகின்றது அப்படின்னா 2 காரணங்கள் இருக்கின்றது. அத வந்து நான் ஒரு பதிவாவே நான் தனியா குடுத்துருக்கேன். இருந்தாலும் இதில சுருக்கமா சொல்லிறேன். 1 நம்ம வீட்டு பக்கத்தில வந்து செடி செத்த இருந்ததுன்னா, கட்டாயமாக பாம்பு வரும். மழை பெஞ்சிருக்கனால பாம்பு வரும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலசாமி வந்து பாம்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது சுவாமிகள் இருக்கின்றது. இல்லன்னா நீங்க அம்மன் வழிபாடு ரொம்ப தீவிரமா இருக்கிறீங்க அப்படின்னாலும், பாம்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பாம்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அத வந்து நீங்க தொரத்தி விட்டுறணும். அதேபோல தோஷங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. சர்ப்ப தோஷம் இருந்தாலும் வருவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்கின்றது. அப்படிலாம் வந்தது அப்படின்னா, நீங்க பக்கத்தில இருக்கிற அம்மன் கோவில்ல போயிட்டு புற்று இருக்குன்னா, அதற்கு போயிட்டு நீங்க பால் ஊத்திட்டு வருவது ரொம்ப நல்லது. போயிட்டு சுவாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதற்கடுத்து உங்க வீட்டுக்கு பாம்பு வராது. பாம்பு வருவதனால கெட்டது ஒண்ணும் கிடையாதுங்க. குலதெய்வத்தோட அருள் இருந்தாலும் வரத்தாங்க செய்யும். அதேபோல அந்த இடத்துல செடி சத்தைகள் அதிகமாக இருந்தாலும் வரத்தான் செய்யும். அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்ல. அது ஒண்ணும் எந்த கெட்டதும் கிடையாது. இந்த சகுனம் நல்ல சகுனமா, இல்ல வேற கெட்ட சகுனமாலாம் கேட்டிருந்தீங்க. நல்ல சகுனம் தான், ஒண்ணும் கெட்ட சகுனம்லாம் கிடையாது. ஏன்னா பாம்பு வந்தது அப்படின்னா எல்லாருமே நம்ம அடிக்கத்தான் செய்வோம். சரிங்களா? அதனால வந்து அத அடிக்கக்கூடாது. முடிந்த அளவு அத துரத்தி விட்டுருங்க. வரவிடாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க போய் பாம்பு புத்துக்கு போயிட்டு பால் ஊத்திட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா, வீட்டு முன்னாடி கொஞ்சம் கிளீனா வச்சுக்கோங்க. வராது. அதாவது செடி சத்தைகள்லாம் இருக்கின்றது அப்படின்னா, அப்பப்போ பாருங்க, வராது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில உயிரினங்கள் வரக்கூடாத உயிரினம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. வௌவால் வரக்கூடாது. விஷ ஜந்துங்கள் வரக்கூடாது. அதாவது பூரான், தேள் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து பேட் வைப்ரேஷன் வந்து இருக்கிறது. அதாவது கெட்ட சக்தி இருக்கின்றது. அது வந்து நமக்கு போகிறதுக்காக நம்ம சாம்பிராணி வீட்டில் தினமும் போட்டீங்க அப்படின்னா அது வராது. விஷ ஜந்துக்கள் எதுவுமே நம்மளுடைய இல்லத்திற்கு வரக்கூடாது. பாம்பு விஷம் தானங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது புரியுது. பாம்பு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தெய்வத்துக்கிட்டேயும் பாம்பு இருக்கும். ஏன் முருகன்கிட்டேயும் இருக்கும், அம்மன்கிட்டேயும் இருக்கும், எல்லா தெய்வத்துக்கிட்டேயும் பாம்பு இருக்கும். அவங்க வந்து ஒரு தெய்வம் மாதிரி மாதிரி தான், சரிங்களா? ஆனால் அது வந்து விஷம்தான். நம்மளை கடிச்சா நமக்கு வந்து உயிர் போகிற அளவுக்கு அது விஷம்தான். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பாம்பு வந்து கெட்டது கிடையாது. நல்ல சகுனம் தான். ஆனா, அத வந்து நம்ம வீட்டுக்கு வரவிடாம பார்த்துக்கொள்வது நம்ம கையில தான் இருக்கின்றது. நீங்க போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடிக்கடி வந்தது அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வராது. அது பயமா இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வராது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற விச ஜந்துக்கள் வருகின்றது அப்படின்னா, தீட்டு இருக்கலாம் அல்லது கெட்ட சக்தி இருக்கலாம். அப்படி இருந்தால் தான் அதெல்லாம் வரும். அதை வரவிடாமல் பார்க்கணும்னா, வீட்டில் வந்து தினமும் விளக்கேற்றி வைத்து சாம்பிராணி போடுங்க. மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா, மருதாணி விதை இருக்குது பார்த்தீங்களா? மருதாணி விதையில் சாம்பிராணியில் அந்த தூபமாக போட்டீங்க அப்படின்னா, கெட்டது அனைத்துமே விலகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது முருகனோட வழிபாடு செய்யும்போது வந்து இந்த உயிரினத்தில் முக்கியமானது மயில் பற்றியும் மற்றும் சேவல் பற்றியும் கேட்டிருந்தீங்க. நான் அந்த பதிலே நான் சொல்லியிருந்தேன். அதாவது முருகனை வந்து எங்கெல்லாம் போற்றப்படுவதோ, அதாவது முருகன் புகழ் பாடுதோ, முருகனுடைய பூஜைகள் அதிகமாக இருக்கின்றதோ, அந்த இடத்துல வந்து மயிலும் சேவலும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மயில் வந்து முருகனுடைய வாகனம், சேவல் வந்து கொடி. ஸோ அது வந்து கட்டாயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் ரொம்ப நல்லது. ஒருவேளை வரலை, எங்கள் வீட்டில் வந்து மயில் வரலை அப்படின்னா ஒன்றும் அது கவலைப்பட தேவையில்லைங்க. மயில் வந்து ஒரு சில இடத்துக்கு வரும். இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா மயில் வரலாம். இப்போ சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்கன்னா மயில் எப்படி வரும்? வராது. சரிங்களா? அதே போல் தான் சேவல் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு சேவல் வரும். இப்போ நீங்கள் நல்லா சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி வரும்? வராது. கனவுல காட்சி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து. மயில் கனவுக்கு வரலாம், முருகன் குழந்தையாக கனவுக்கு வரலாம். ஸோ வரல அப்படிங்கிறத நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நானும் பூஜை பண்ணுறேன், எனக்கு மட்டும் ஏன் வரல அப்படின்னா, நம்ம இருக்கிற இடம் அப்படி இருக்கின்றது இல்லையா? இப்போ நம்ம காட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா புலியும் வரும், சிங்கமும் வரும், எல்லாமே வரும். இப்போ அதே இது நம்ம சிட்டிக்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து எதுவுமே வராது இல்லையா? அதே போல் தான் கிராமத்தில் இருந்தோம் அப்படின்னா மயில் சத்தம், மயில் வரலாம். அதிகமாக மயில் சத்தம் நமக்கு கேட்கும். நீங்கள் சுவாமி முருகன் பூஜை நீங்கள் செய்யும்போதோ, ஒரு சஷ்டி பூஜை செய்யும்போதோ, மற்றும் அவர்களுக்கு உரிய நாளன்று வழிபாடு செய்யும்போதோ நிச்சயமாக மயில் சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அல்லது நீங்கள் பார்க்கலாம், மயில் பார்க்கலாம். சேவல் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறீங்க, சேவல் எங்கள் வீட்டுக்கு வருது அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அது எங்கள் சேவல் கிடையாது அப்படின்னு. நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்குற சேவல் நம்ம வீட்டில் தான் இருக்கும், வேறு எங்கே போகுது? நமக்கு அது சேவலுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்மளுடைய இல்லத்திற்கு வருகின்றது அப்படின்னா தான் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக அதை நினைக்கணும்.
மயிலும் மற்றும் சேவலும் வருது அப்படின்னா முருகனுடைய அருள் இருந்தால் தான் அந்த இரண்டுமே வரும். ஏன்னா மற்ற உயிரினம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோட அருளும் மற்ற இஷ்ட தெய்வத்தோட அருளும் சேர்ந்து நமக்கு வரும். ஆனால் மயிலும் சேவலும் வருது அப்படின்னா அவர்களுக்கான தெய்வம் யார் அப்படின்னா முருகன் தான். முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான், முருகன் உங்கள் வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னா மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு சேவலோ மயிலோ கட்டாயமாக 100% வரும் அல்லது சத்தம் கேட்கலாம். முருகர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வாகனம் கட்டாயமாக பார்க்க வரும். அதனால் வருது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க. நம்ம இல்லத்தில் வாயில்லாத ஜீவன்கள் நம்ம இல்லத்தில் வந்தாலே அது ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கின்றது, இல்லம் பாசிட்டிவாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். இறை சக்தி உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது. நீங்கள் எந்த கடவுளை அதிகமாக விரும்பி கும்பிடுறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. ப்ளஸ் உங்கள் குலதெய்வமும் உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே தெரியல. கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிற இடத்துல தான் நல்ல ஒரு உயிரினம் நம்மளுடைய இல்லத்திற்கு வரும். இப்போதான் உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அடுத்த பதிவில் இல்லை மற்ற எப்போயாவது பதிவு கொடுக்கல அதை சேர்த்து நான் சொல்கிறேன். மீண்டும் ஒரு ஆன்மீகத்தோளுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.